ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம். இன்று 50வது ஸ்லோகம் சௌந்தர்யலகரியில் காணவிருக்கின்றோம். கவீனாம் சந்தர்ப்பஸ்தபதமகரந்தைகரசிகம் கடாக்ஷ வியாக்ஷேப பிரமர கலபௌ கர்ணயுகலம் அமுஞ்சந்தௌ திருஷ்ட்வா தவ நவரசாஸ்வாததரலௌ அசூயா சன்சர்காதலிகநயனம் கிஞ்சிதருணம். இங்கேயும் அம்பாளுடைய அந்த கண்களை ரொம்ப அழகா சங்கர பகவத்பாதால் எடுத்து வரார். கவீந்திராணாம் சந்தர்ப்பஸ்தபகமகரந்தைக ரசிகம் கடாட்ச வியாக்ஷேப பிரமர கலபௌ கர்ணயுகலம் அமுஞ்சந்தௌ திருஷ்ட்வா தவ நவரச ஸ்வாத தரளா வசூயா சந்தர்ப்ப சம்சர்காதகில நயனம் கிஞ்சி தருணம். அருணம்னா அந்த சகப்பா வானம், அருணோதயம்னுவாங்க. சூரியன் வர்றதுக்கு முன்னாடி அந்த வானம் வந்து செக்கச்சவேன்னு மாறுது பாருங்க, அதுக்கு பேர் அருணோதயம். அப்ப அம்மா உன்னுடைய அழகு எப்படி உள்ளது என்பதை இந்த இடத்துல சொல்றாங்க. மூன்றாவது கண், அம்மா உன்னுடைய மூணாவது கண் எப்படி இருக்குன்னா அப்படின்றாங்க. இந்த ஸ்லோகத்துடைய பலன் என்னன்னா, வைசூரி என்னும் நோய் நிவாரணம் அடையவும் சகலவிதமான வியாதிகளும் அம்பாளுடைய கடைக்கண் மூன்றாவது கண்ணுடைய பார்வையினால் அருள் கடாட்சத்தினால் நிறைவேறும் என்பதாகவும் உள்ளது. இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு போகலாம். கவீனாம், கவி அப்படின்னாவே கிராந்த தரிசி கவிகி, கவிகளுடைய பாட்டு எல்லாம் எழுதுறால கவிகள், அந்த கவிகள் சந்தர்ப்பஸ்தபகம் பாடல்களாக பூங்கொத்துக்களாக அவங்க என்ன பண்றாங்க, உன்னுடைய அழகை அப்படியே பூங்கொத்துக்களை ஒரு பொக்கே மாதிரி எடுத்துட்டு வராங்க. எல்லா பூக்களையும் ஒன்றாக சேகரித்து, அது போல இங்கே உன் அழகை வார்த்தைகள் என்னும் ஜாலத்தில் அவர்கள் ஒரு பூங்கொத்தை போல சேகரிக்கின்றார்கள். அதில் மகரந்தைக ரசிகம், ஒரு பூனாவே எப்பவுமே அந்த பூக்கு சிறப்பே அந்த பூவில் இருக்கிற மகரந்தம். ஓகேங்களா? அதே போல அம்மா உன்னுடைய மகரந்தைத்தை பருகுவதாலும், மீன்ஸ் உன்னுடைய அழகை அந்த வார்த்தைகளால், அந்த கவிநயத்தில் உள்ள வார்த்தைகளால் பருகுவதால், மகரந்தைக்க புருவோ பருகுவதாலேயே முக்கியமான ஆசை வைத்த தவ உன்னுடைய கர்ணயுகலம் இரண்டு காதுகளையும், கர்ணயுகலம்னா காதுகள், அதனால இந்த இடத்துல நான் காதுக்கு அம்பாளுக்கு இந்த இடத்துல அந்த இதெல்லாம் போட்டிருக்கேன். அமுஞ்சந்தோ விடாமல் இருக்கும் நவரச ஆஸ்வாத தரலோ, நவரசங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஆசை கொண்ட கட்டாட்ச வியாக்ஷேப பிரமர கலப, ஒரே வார்த்தை கட்டாட்ச வியாக்ஷேப பிரமர கலபௌ, குட்டி வண்டுகள் போல. மீன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, ஒரு பொக்கே, அதில் ஏகப்பட்ட பூக்கள் இருக்கின்றது. அந்த பூக்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, அதில் மகரந்தங்கள் நிறைய பொடி பொடியாக அந்த மகரந்த தூள்கள் எல்லாம் இருக்கின்றது. அதை எப்படி வண்டுகள், சிறிய சிறிய வண்டுகள்லாம் போய் மொய்க்குமோ அதுபோல கடைக்கண்களில், உன்னுடைய கடைக்கண்களில் அது இந்த குட்டி வண்டு போல இந்த உன்னுடைய அந்த கண்ணுக்கு நடுவில் இருக்கிற அந்த கருமை, அந்த இது இருக்குல்ல, கண் உள்ளார இருக்கிற அந்த மத்திய பாகம், இங்கிலீஷில் பேபின்னு சொல்லுவாங்க அதுக்கு, அந்த சின்ன பாப்பான்வாங்க தமிழையும், அந்த சின்ன கண்ணானது திருஷ்ட்வா அதை பார்த்ததும் அசூயா சம்சர்காது பொறாமையினால், அசூயை என்றால் பொறாமை,
பொறாமையினால் அலிக நயனம் உன்னுடைய நெற்றிக்கண்ணானது, இந்த 2 கண்களுடைய அழகை கண்டு இந்த 3வது கண்ணானது நெற்றிக்கண்ணானது கிஞ்சி தருணம் அப்படியே கொஞ்சம் சிவந்து விட்டதாம். ஏன்னா எல்லாரும் இந்த கண், இப்ப பாருங்க நீங்களே பாருங்க, சங்கர பகவத்பாதர் 3 ஸ்லோகத்துக்கு வெறும் 2 கண்ணை மட்டும் பயன்படுத்திது. 51வது ஸ்லோகத்துல 3வது கண்ணை சொல்லணும். இப்ப இவர் 3வது கண்ணை சொல்றதுக்கு பதில் அவர் என்ன பண்ணிட்டாரு, 2 கண்களையே நல்லா இது பண்ணிட்டு இந்த 2 கண்களுடைய அழகை பார்த்து இந்த 3வது கண்ணு கொஞ்சம் கோபம் அடைந்து சிவந்து இருக்கின்றதாம். அது எப்படி இருக்குன்னா, வானத்தில் சூரியன் வருவதற்கு முன் எப்படி அருணோதயம் தோன்றுமோ, சூரியோதயத்திற்கு முன்பு அருணோதயம் வரும், அதுபோல அந்த வானம் சிக்கச்சவேல் இருப்பது போல உன்னுடைய 3வது கண்ணானது சிவந்துள்ளது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லோகத்தை அவர் எடுத்துக்கிறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு கவிநயத்தோட பகவத்பாதா இதை எடுத்துன்னு வந்திருக்காரு. இப்போ இதுக்கு சமமாக இருக்கக்கூடிய லலிதா சஹஸ்ரநாமம் என்னன்னா, பத்ரலக்ஷ்மி பரிவாக சனங்கீனாபலோச்சனா காவ்யாலாம் வினோதினி திரயானா போன்ற இதுவெல்லாம் இருக்குல்ல, 3வது கண்ணி உடையவளையெல்லாம் அந்த ஸ்லோகத்தெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த ஸ்லோகத்தில் ஒரே ஒரு இது என்னன்னா, லக்ஷ்மிதரன் மட்டும் ஒரு பாட்ட பேதத்தை இந்த இடத்துல காமிக்கிறாரு. அதில் என்னென்னதையும் பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ லக்ஷ்மிதரர் எப்படி எடுத்துன்னு போகிறாருன்னதை பார்த்துக்கலாம். கவீனாம் கவீஸ்வராணாம் சந்தர்ப்பஸ்தவகமகரந்தைக ரசிகம் சந்தர்ப்ப காவ்ய சந்தர்ப்ப ச ஏவ ஸ்தபக புஷ்பக சுச்சம் தத்ர மகரந்தைகம் ஏகம் முகம் ரசிகம் முக்கிய ரசிகம் காவ்யாபிருத மலைன்னு அவர் அப்படியே அதில் காவியம் நாட்டனம் ஆலங்க இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு போயிடுறாரு. அவரும் காளிதாசன் போல எல்லா விதமான அம்பாளுடைய அந்த அழகையும் அதில் வர்ணிக்கிற மாதிரி வச்சு, அதில் எப்படி இருக்குன்னா, அம்பா உன்னுடைய இந்த 2 கண்களுடைய அந்த அழகை கண்டு 3வது கண் கொஞ்சம் சிவந்து விட்டதாம். அப்போ அந்த அளவுக்கு எதனால், பொறாமையினால். இந்த 2 கண்ணை மட்டும் இவ்வளோ வர்ணிக்கிறீங்களே அப்படின்னு இந்த 3வது கண் கொஞ்சம் அப்படி செக்கச்சவேல் ஆயிடுதான். அதுவே திலகம் போல மாறிவிட்டது. த்விகோ இது அதுன்னு அது கிராமட்டிக்கலாக அவர் இது பண்ணுறாரு. அப்போ இதோடைய பதம் எப்படின்னா, ஏ பகவதி கவீனாம் சந்தர்ப்பஸ்தபகமகரந்தைக ரசிகம் தவகர்ண யுகலம் கட்டாட்சம் யாக்ஷேபம் பிரமரகலபௌ நயன ரச சாந்த ஸ்வாதன ஸ்வாத தரலௌ அமுஞ்சந்தோ திருஷ்ட்வா அசூயா சம்சர்காத் அலிக நயனம் கிஞ்சிதருணம் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். இதன் சாமானிய அர்த்தம் என்னவென்றால், நயனத்ரய மத்தியே துயோர் மிருகமாயே சித்தே ஏகஸ்ய நயனஸ்ய அசூயாக யுஜ்யதே. இந்த 2 கண்களையும் கண்டு 3வது கண்ணாக இருக்கக்கூடிய அந்த கண் சற்றே அசூயை பொறாமையினால் சிவந்து விட்டது அப்படின்ற மாதிரி அவர் எடுத்துட்டு போறாரு. அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய ஒரு இது. இந்த ஸ்லோகத்துடைய யந்திரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம், அதை பாருங்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.